ஹாய் மக்களே, இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் கால் தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அந்த காலை எவ்வளோ அழகாக க்ளீன் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்கள், சுட்டு. ஏன்னா எங்கள் ஹஸ்பண்ட் வந்து இன்றைக்கி சுவரொட்டி கேட்டாங்களா, அது சுவரொட்டியும் இல்லைன்னொன்னே அப்புறம் அட்லீஸ்ட் காலாச்சு தாங்கன்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருக்காவ. இது 150 ரூபாய்க்கு இவ்வளோ கால் பாருங்கள், ஒர்த்தான்ட்டு. ஃப்ரெஷ் கால் சுட்டு க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்காங்க. இது நம்ம வந்து குழம்பு மாதிரி வைக்க போகிறோம். இதில் வந்து கொஞ்சம் இந்த கருப்பாக இருக்கிறது எல்லாத்தையும் வந்து இப்படி கையால் சொரனாலே வந்துடும் பாருங்கள். இதை வந்து இப்படி சுரண்டி கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கிடணும். க்ளீன் பண்ணிவிட்டு காட்டுறேன். ஓரளவு எனக்கு தெரிஞ்ச மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன் மக்களே. கால் இந்த கருப்பு வந்து வரமாட்டேங்குது, வேறு என்ன செய்ய. இந்த அளவு க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஆட்டுக்கால் குழம்புக்கு வெங்காயம் முறித்து வச்சுருக்கேன், சின்ன வெங்காயம். அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 உருளைக்கிழங்கு கட் பண்ணியிருக்கேன், ஒரே ஒரு தக்காளி மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். ஆட்டுக்கால் வேக வச்சு எடுத்திருக்கேன், ஒரு 12-13 விசில். ஆனால் என் அடுப்பையும் நாரடிச்சு விட்டுறது பற்றியெல்லாம் அங்கிட்டு இங்கிட்டு தெரிச்சிருக்கு. இங்கே பாருங்கள், இதில் கொஞ்சம் தான் தேங்காய் இருக்கும். கொஞ்சம் தேங்காயும் ஒரு 4-5 சின்ன வெங்காயம் தான் போட்டிருக்கேன். இதுதான் வந்து இந்த குழம்புக்கு தேங்காய் மிக்ஸுன்னு அரைக்க போகிறேன். இந்த அளவுக்கு தேங்காய் நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். எல்லா பொருளும் ரெடியாக இருக்குது. எல்லாம் செய்ய ரெடியானேன். லாஸ்ட்டில் எண்ணெயை மறந்தாச்சு. அதான் 20 ரூபா பாக்கெட்டில் ஒரு கோல்டு வின்னர் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இதை தான் வச்சு செய்ய போகிறேன். இவ்வளோ எண்ணெயும் ஊற்ற மாட்டேன், இதில் பாதி ஊற்றுவேன். இந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் கொஞ்சமாக சோம்பு, அவ்வளோதான் சோம்பு. இப்படி தான் வெந்திருக்குது. வெந்திருக்கா வேவலையான்னு ஒன்றும் தெரியல. வெந்துச்சோ வேவலையே இப்படி தான் திங்கணும். வெங்காயம் இவ்வளவு சேர்க்குறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். நல்லா சேர்த்து வதக்குவேன். அப்புறம் இந்த வெங்காயம் வச்சு உருளைக்கிழங்கு தக்காளியை ஒட்டுக்காவே போட்டேன். லேட் ஆகிட்டு மக்களே, மணி 2:30 இப்போ உட்காந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி பெரிய வேதனை பார்த்துக்கோங்க. பாத்திரம் கழுவுற சிங்கு தொட்டி பிரச்சனை ஆகிப்போச்சு. அதை ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் வந்து இதெல்லாம் சமைக்கிறதுக்குள்ளே லேட்டாகுது. மணி 2:30, அதனால் சட்டு புட்டுன்னு சமைச்சி எடுப்பேன். எதுக்கு வந்து உருளைக்கிழங்கு போடுறிய அப்படின்னு யாருக்காவது டவுட் இருந்துச்சுன்னா, எங்கள் வீட்டிலலாம் வந்து நாங்களாம் பெரிய ஃபேமிலி பற்றியெல்லாம், நாங்களே 4 பிள்ளைங்க. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா எங்கள் அம்மா. அப்போல்லாம் ஒரு 1/2 கிலோ சிக்கன் எடுத்தோன்னா இந்த உருளைக்கிழங்கு போட்டு நிறைய இருக்கிற மாதிரி மேனேஜ் பண்ணிக்கிடுவோம். அது பழக்கம் அப்படி ஆகிப்போச்சு. அதனால் ஒரு 4 கால் இருக்குது. அந்த கால் கூட இதையும் சேர்த்தோன்னா வந்து என் பசங்க வந்து சாப்பிடுவாங்க உருளைக்கிழங்கு. அதுக்காண்டி அப்புறம் நினச்சிருப்பீங்க, என்ன இந்த அக்கா மீன் தானே வாங்கணும்னு சொன்னாவ அப்படின்ட்டு. அதான் சிங்கு தட்டி பிரச்சனை ஆனோன்னா அதுலேயே பெரிய அப்செட் ஆகிட்டேன். அதனால் வந்து மீனும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம்னு சொன்னேன். அதுக்கப்புறம் எங்கள் ஹஸ்பண்டை காலையாச்சும் வாங்கி செஞ்சு தான் சொல்லி கேட்டாங்களா, அதனால் வாங்கி செஞ்சுருக்கேன். வாங்கிட்டு வந்தது அவையே தான். கறி மசால் பொடி சேர்த்துக்கிறேன். இதுதான் வந்து எனக்கு இப்போதைக்கு மசாலான் இருக்குது. நான் இருக்கிறத வச்சு தான் செய்வேன், அதனால் இருக்கிறத வச்சு செஞ்சாச்சு. இதுக்கப்புறம் வந்து வேக வச்ச மட்டனோடு சேர்த்தாச்சு. மண்ணோட உருளைக்கிழங்கு தான் நிறைய தெரியும் பாருங்க. அப்புறம் அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டு அதையும் போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றணும். அரைச்சி வச்ச தேங்காயும் மிக்ஸ் பண்ணிட்டேன். இனி நல்லா கொதித்து வரட்டு. எல்லாம் வெந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு குழம்பு ரெடி ஆகிரும். ஓகே, குழம்பு நல்லா கொதிக்கட்டு.
அதுக்கப்புறம் வருவோம். நம்ம குழம்பு ரெடி. மல்லித்தலை தூவி இறக்கிடலாம். எல்லோரும் குழம்பு வச்சா நல்லா செவன்னு வருது. நம்ம இப்போல்லாம் கொஞ்சம் காரத்தை கம்மி பண்ண ஆரம்பித்தாச்சு. இதான் நம்ம வீட்டு குழம்பு. எப்படி இருக்குதுன்னு நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். என்ன மூடியில் தான் போடுறேன். ஆனால் இதை நான் சாப்பிட மாட்டேன். ஆசைக்கு ஒரு 2 கரண்டி, கொஞ்சமாக தான், மூடி இவ்வளோ தான் பார்த்துக்கோங்க. இதில் போட்டு நம்மளுக்கு இதெல்லாம் கடித்து திங்குற அளவுக்கு கூட சக்தி இருக்கான்னு எனக்கு தெரியல மக்களே. அதனால் இதுதான் நான் சாப்பிட போகிறேன். ஆசைப்பட்டால் சாப்பிட்டுக்கணும். எங்கள் வீட்டு குழம்பு எப்படி இருக்குது பற்றியெல்லாம் ஜூஸியாக இருக்குது. அவ்வளோ அழகாக செஞ்சுக்கிட்டேன். கொஞ்சமாக தான் சாப்பாடு எடுத்துக்கிட்டேன். இதில் முன்னாடி ஆட்டுக்கால் சாப்பிடுவேன் பார்த்துக்கோங்க. இப்போ நான் சாப்பிட்றதெல்லாம் அவாய்ட் பண்ணியாச்சு. ஏன்னா நான் மட்டன்லாம் சாப்பிடக்கூடாது. இருந்தாலும் டேஸ்ட்டு பார்ப்போன்னு ஒரு 2-3 பீஸை எடுத்து போட்டேன். நம்மளால் கடிக்கவே முடியல, கொண்டாடவே முடியல. அதனால் அப்படியே வச்சுட்டு வெறும் சோத்தை மட்டும் தின்னுட்டு அந்த காலை மறுபடியும் எங்கள் ஹஸ்பண்டுக்கே தனியாக ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுட்டேன் மக்களே. சரி மக்களே, இப்படி தான் எங்களுக்கு சண்டே போகுது. மணி இப்போ 2:45 ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது ஹைப் ஆப்ஷன் வந்துச்சுன்னா அதை அமுத்தி விடுங்க மக்களே. அதில் பாயிண்ட் அதிகமாக வந்துச்சுன்னா ஏதோ ரீச் ஆகும்னு சொல்கிறாங்க. அதனால் இருந்துச்சுன்னா அமுத்தி விடுங்க, அந்த பாயிண்ட் கொடுங்க. அவ்வளோதான். சரி மக்களே, பாய்.